இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்ற சரியான காரணத்தோட மிகப்பெரிய ஃப்ராட், எதிர்கொள்ள முடியாத ஒரு கோலை. அயோக்கியத்தனம். நான் தான் இந்த வேடமும் பொய்யான முகமுடியும் போட்டு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சுங்க. தரமான ப்ரோமோ, சும்மா சொல்லக்கூடாது, தரமான ப்ரோமோ. ஸோ இந்த ப்ரோமோவை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரோமோவில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனல்ல வீடியோவா வந்துரும். ஓகேவா? பிக் பாஸ் திங்கட்கிழமை மொத ப்ரோமோ என்னவா இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். நாமினேஷன் ப்ராசஸ் தான் நடக்கும். பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணுங்க, ஓபன் நாமினேஷன் சொல்லிடுறாரு. இந்த ஓபன் நாமினேஷனை நிறைய பேர் வந்து சரியாவே யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் சேஃபா விளையாடுவாங்க. அதுதான் எனக்கு கடுப்பே. பிக் பாஸுக்கு நீங்களாம் வரது எதுக்கு? சேஃப் கேம் எல்லாம் தாண்டி எனக்கு இவங்க தான்ப்பா பிரச்சனை, இந்த காரணத்தினால இவங்க பிரச்சனை, அதனால இவங்க வெளியே போகணும்னு தைரியமா சொல்லணும். அந்த தைரியம் விக்ரம் கிட்ட ஸ்டார்டிங் சுத்தமா கிடையாதுங்க. நான் எதை மீன் பண்ணி சொல்றேன்னா, யார் அந்த பையன் ஒரு டாஸ்க் வந்தது, பேப்பர்ல வந்து ஒரு காரணம் வரும், அதுக்கான விஷயத்த சொல்லணும். அன்னைக்கெல்லாம் விக்ரம் 1ஆம் நம்பர் கோலை, சேஃப் கேம் விளையாண்டாரா என்னன்னு தெரியல, 1ஆம் நம்பர் கோலையா இருந்தாரு. திவாகர் தைரியமா பேசினாரு, பார்வதி தைரியமா பேசினாங்க. ஆனா மத்த எல்லாருமே திவாகர் பெரியும் பார்வதி பெரியும் சொல்லி சேஃபா ஒரு கேம் விளையாண்டாங்க. அதாவது விக்ரம்க்கு வந்ததை சொல்லாம மழுப்பிட்டு இருக்கும் போது பிக் பாஸே நீங்க போய் உட்காருங்க, தைரியமா இருக்க வேற யாரையாவது வர சொல்லுங்கன்னு அசிங்கப்படுத்தினாரு. ஆனா இன்னைக்கு அதே விக்ரம் செம்ம தைரியமா பேசியிருக்காரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் விக்ரம் சைடு தான். ஏன்னா வந்து அவர் இங்க சொன்னாரு பாத்தீங்களா, அது எல்லாமே 100க்கு 100 உண்மை. திவ்யாவை போட்டு வச்சு செய்யறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இதுதாங்க. மோனே செங்கலா பிரிச்சிட்டாங்க. மனுஷன் போட்டு அடின்னு அடிக்கிறான். இந்த விஷயத்தெல்லாம் நேத்தே விக்ரம் பேசியிருப்பான். ஒழுங்கா திவ்யா பேச விட்டுருந்தா, திவ்யா முன்னாடியே இதை பேசியிருப்பான். ஆனா திவ்யா அதுக்கான வாய்ப்பே தரக்கூடாது. திவ்யா ரொம்ப உசாரா வந்து பேசவே விடக்கூடாதுரா. நம்ம எதிர எவன் பேசினாலும் அவனை பேச விட்டுறக்கூடாது. பேசினா தானே அவன் நம்மளை பத்தி குறை சொல்ல முடியும். அவனை பேச விடாமல் ஏதாவது ட்ராமா பண்ணி கலைச்சி விட்டுட்டாங்க. அவனுக்குனே பிக் பாஸ் கொடுத்த வாய்ப்பு மாதிரி லட்டு மாதிரி கொடுத்துட்டாரு. எல்லாரும் வந்து பேசி நாமினேட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே இந்த டைம் யாரும் பேசக்கூடாது. இப்போ விக்ரம் பேசும்போது திவ்யா பேசக்கூடாது. அடுத்து திவ்யாவுக்கு வாய்ப்பு கிடைக்கும். திவ்யா போட்டு விக்ரம பொலன்னு பொழக்கணும்னா பொழந்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல விக்ரம் வைக்கிறான் பாருங்க, நச்சுன்னு அடிங்க ஒவ்வொரு அடியும். இப்போ நிறைய பேர் வந்து நீ வந்து திவ்யாவோட ஏட்டர்ரா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. நீங்கள் திவ்யாவோட பிஆரா? அப்போ திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா நீங்களாம் பிஆர் வேலை பார்க்குறீங்களா? கமெண்ட் செக்ஷனாக போய் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? நீங்கள் பிளான் பண்ணி சப்போர்ட் பண்ணல, அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்படி தானே? அதே மாதிரி தான் நானும். அவங்க பக்கம் இப்போ தப்பு இருக்குது, அதனால எதிர்க்க தான் செய்யணும். விக்ரம் பக்கம் தான் இந்த இதில். நான் விக்ரம நிறைய மாற்று கருத்து இருக்குது விக்ரமுக்கும் எனக்கும். அது விக்ரம் பண்ணுறதுக்கும் எனக்கும் நிறைய மாற்று கருத்து இருக்குது. பட் இந்த இடத்துல விக்ரம் பண்ணது சரி. நேற்று பேச விடாமல் எவ்வளோ ட்ராமா பண்ணீங்க, எவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க வேணும்ட்டு. அவன் வந்து நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, நான் பேசணுன்றான். அப்பயும் இவங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறாங்க. ஸோ விக்ரம் இந்த இடத்துல அவன் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்னென்ன சொன்னான்றதை நம்ம பார்ப்போம். நான் நியாயத்துக்காக குரல் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க, அடிக்கடி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆனால் நியாயத்துக்காகலாம் இவங்க குரல் கொடுக்கறது கிடையாது. இவங்க 1ஆம் நம்பர் செல்ஃபிஷ், ஃப்ராடுன்ற மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. ஃப்ராடெல்லாம் கொஞ்சம் கடினமான வார்த்தை தான், ஆனால் எக்ஸ்ட்ரீம் போய் அடிக்கணுன்ற மாதிரி விக்ரம் முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா விக்ரம் வந்து நேற்று பேச விடலன்றதுலேயே செம்ம கடுப்பில் இருந்தாருங்க. நேற்று திவ்யா பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான், ரொம்ப ஓவர். கொஞ்சம் ஓவர் இல்லை, ரொம்ப ஓவர். சரி, அடுத்ததா விக்ரம் என்ன சொல்றாருன்னா, இவங்க ஈகோ சென்ட்ரிக் மேனியாக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 1ஆம் நம்பர் சுயநலவாதின்றது தான் மீன் பண்ணி சொல்லிட்டாரு. இதை தாண்டி மாற்று கருத்து எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க, மாற்று கருத்தை ஏத்துக்க முடியாத கோலை தான் இவங்கன்னு சொல்றாரு. இவங்க நேற்று வந்து கானா வினோத் அப்படி பண்றாரு, அதுக்கு விஜய் சேதுபதி திட்டினாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, இவங்களுமே அதுதான் பண்ணுவாங்க. யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. ஆனா இவங்க சொல்றதை எல்லாரும் கேட்கணும். அதே மாதிரி பிரச்சனை நடக்குதோ இல்லையோ தலையை கொடுத்து இவங்க பிரச்சனையா மாத்திப்பாங்க. எல்லாருமே இவங்கள கார்னர் பண்ற மாதிரி ஒரு டிராமா பண்ணுவாங்க. சாண்ட்ரா ஒரு டிராமா பண்ணாங்கல்ல, அது டிராமான்னு அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு. பட் இவங்க பண்ற டிராமா அப்பட்டமா தெரியல. ஒருவேளை அப்பட்டமா தெரிஞ்சும் பிஆர் டீம் முட்டு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பா திவ்யாக்கு பிஆர் டீம் இருக்கு. நீங்க சொல்லலாம், இல்ல நான் திவ்யா சப்போர்ட்டர், நான் பிஆர்லாம் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அந்த பிஆர் டீம் இருக்காங்கல்ல, உங்களை திவ்யாவோட சப்போர்ட்டரா கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இது என்னோட நிலைப்பாடு. ஒருவேளை உண்மையிலேயே உங்களுக்கு திவ்யாவை பிடிச்சிருந்தாலும் ஓகே தான். இதை தாண்டி விக்ரம் என்னெல்லாம் சொல்றாருன்றதை பார்த்துருவோமா? மாற்று கருத்து ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்படி மாற்று கருத்தையே ஏத்துக்காம 8 வாரம் வந்திருக்காங்கன்னா இதை விட அயோக்கியத்தனம் வேற எதுவும் கிடையாது. ஸோ அது வந்து 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி நியாயமா கேட்கறன்ற பேர்ல, அதாவது இவங்க நியாயத்தை கேட்கறன்ற பேர்ல என்ன பண்றாங்கன்னா பொய்யான முகமூடியை மாட்டிக்கிறாங்க. பொய்யான முகமூடியை மாட்டிருக்க ஃப்ராடுன்ற மாதிரி திரும்பி சொல்றாரு. ஏற்கனவே ஃப்ராடுன்னு சொல்லிட்டாரு, திரும்பி போட்டு பொழக்கிறாரு. உடனே இதெல்லாம் முடிஞ்சதுக்கு
அப்புறம் திவ்யா உட்காந்து அழுகுறாங்க போல. திவ்யா அழுவுறத தானே நமக்கு காட்டுறாங்க. ஆனா இவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவரோட பேரை சொல்லி அவங்க சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க அது இவ்வளவு பவரா இருக்க வாய்ப்பில்லை. அவங்க வந்து ஒரு இஷ்டத்துக்கு விக்ரம அடிக்கணும்ன்றது மட்டும் தான் இருக்குமே தவிர பாயிண்டா சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் ஒவ்வொரு பாயிண்டா சூப்பரா வச்சிட்டாரு. அதாவது திவ்யாவோட ஆட்டத்தையே வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் விக்ரம் சொன்னதை மட்டும் தான் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த ப்ரோமோ வரப்போது வீட்டில் இருக்க எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. அரோரா சொல்ல வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக பார்வதி சொல்லுவாங்க, சுபிக்ஷால இருந்து எல்லாருமே சொல்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக தெரியுது. நம்ம அடுத்தடுத்த ப்ரோமோவை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் பிஆர் டீமை சேர்ந்தவங்க முட்டு கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் அந்த முட்டு வேலை செய்யுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க.